ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாரும் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 1999 பழைய ஏற்பாடு. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். இன்றைக்கே தருவேன். ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரம் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து என்னோடு கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இரவிலே கர்த்தர் என்னோடு கூட செய்தியாக அவர் பேசின ஒரு காரியம். நான் நல்லா உறங்கி கொண்டு இருந்தேன். எனக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை சொப்பனங்களில் வரும், தரிசனங்களில் வரும். சில நேரத்தில் தூங்கிக்கிட்டே இருப்பேன், அவர் எனக்கு காதில் சொல்லுவார். அதையே தான் உங்களுக்கு மத்தியில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். ஆக மொத்தம் எப்படியும் கர்த்தர் என்ன பண்ணுவார், எனக்கு அவருடைய வார்த்தையை தெரிவிப்பார். ஒரு வாரம் முழுசும் நான் காத்திருக்கிறதுனால ஆண்டவர் எந்த ரூபத்திலையும் அவர் என்னோடு கூட பேசுவார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது என்னோடு பேசுறதுன்னா என்ன, உங்களை நேசிக்கிறதுனால என் கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆடுகள் இல்லாமல் மேய்ப்பனுக்கு வேலை இல்லை பாருங்க. அதனால் உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, வார்த்தைகளை கொடுக்குறாரு. அப்போது வாசிப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில் இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கடந்த வாரத்தில் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும் பார்க்கும்போது அங்கே அந்த வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. அப்போ அரணுக்கு திரும்பும் போது தான் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தேவன் தருவார், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. அப்போ அரண் என்பது எதை குறிக்கிறது என்பதை சங்கீதம் 43:2 வாசிக்க. என் அரணாகிய போதும். நல்லா கவனிங்க. அரண் யாரை குறிக்குது? அது நம்முடைய தேவனை குறிக்கிறது. அப்போ நம்முடைய தேவன் தான் நமக்கு அரணா இருக்கிறார், நம்ம ஏசப்பா தான் நமக்கு அரணா இருக்கிறார். அப்போ நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள்னா ஆண்டவர் என்ன சொல்றார், என்கிட்ட திரும்புங்க, அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் தோணும், என்னன்னா சரி அரணுக்கு திரும்ப சொல்லிட்டாரு, ஏசப்பா கிட்ட திரும்ப சொல்லிட்டாரு, டப்புன்னு கூப்பிட்ட உடனே திரும்பிடலாம் அப்படின்னு. அந்த திரும்புதலை குறித்து வேதம் சொல்லலை. நல்லா கவனிங்க. ஒருத்தவங்களை கூப்பிட்ட உடனே சொல்லுங்க ஐயா, அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறோம் பாருங்க. அந்த டர்ன் பண்ணி திரும்பி நம்ம உடம்ப திருப்பி என்னன்னு கேட்குறோம் பாருங்க, அந்த திரும்புதலை குறித்து சொல்லலை. நாம சில காரியங்களை நாம காத்து கொள்ளணும், சில விஷயத்தை விட்டு நாம் திரும்பணும், சில விஷயத்தில் நம்ம இருக்கக்கூடாது, சில விஷயம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, சில விஷயத்தில் நடக்கிற இடத்துல நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த கர்த்தர் வெறுக்கிற காரியத்தில் இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளை அவர் பக்கம் திரும்பணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அரணுக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் எப்படி திரும்பணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் போன வாரம் ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன வசனத்தை பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? வசனம் என்ன? புலம்பல் 3:40 ஒரு வார்த்தையில பார்த்தோம், நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன பண்ணணுமா, திரும்ப கடவோம் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வழிகளை தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? 2 விதமான வழிகள் உண்டு. ஒன்று கர்த்தருடைய வழி, இன்னொன்று மனுஷனுடைய வழி. இதை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து நாம் ஏசப்பா கிட்ட திரும்பணும்னு போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் எப்படி திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். அதை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆண்டவருடைய வார்த்தை? 2வது வார்த்தை ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நல்லா கவனிச்சு பாருங்க. அதுவும் அந்த வசனத்துடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்கு? நான் நேசிக்கிற. நல்லா கவனிச்சிங்களா? அவரு யார் மேல வெறுப்பா இருக்கிறார் அவங்களுக்கு அந்த வசனத்தை கொடுக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறாராம்? நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்றாராம்?
நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை அவர் அன்பு கூறுறேன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, நம்மளிடத்துல அவர் நேசிக்கிறதுனால தான் அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, ஜாக்கிரதையா இருந்து தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர், நீங்க ஏசப்பா கிட்ட, அரணாகிய ஏசப்பா கிட்ட நீங்க என்ன பண்ணணுமா, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ எந்த காரியத்தில் ஐயா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆண்டவர் ஜாக்கிரதையை எதில் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆதி ஆகமம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம எதில் ஜாக்கிரதையா இருக்கணும்? லூக்கா 15:8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? நல்லா கவனிங்க, இந்த அம்மா என்ன பண்ணாங்க? இப்போ என்னத்தை தேடி கண்டுபிடிச்சாங்க? வெள்ளிக்காசு. என்ன அந்த வெள்ளிக்காசு என்ன பண்ணு, டப்பால இருந்துதா? காணாமல் போன வெள்ளிக்காசு என்ன பண்ணாங்க அந்த அம்மா? தேடி கண்டுபிடிச்சாங்க. யோசிச்சு பாருங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. ஒரு வெள்ளிக்காசு 10 இருக்குது, ஒன்று தொலைஞ்சி போனான்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே இல்லை? அதுலேயும் அந்த வசனம் குறிப்பிடுறது பாருங்க, ஒரு சகோதரனை சொல்லலை, சகோதரியை சொல்லுது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதை சொன்னாலும் அதில் நமக்கு தேவையான காரியம் உண்டு. நல்லா கவனி. சகோதரி யாருக்கு அடையாளம்னா சபைக்கு அடையாளம். நல்லா கவனிச்சு பாருங்க, சபைக்கு அடையாளம். அந்த வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசுன்றது என்ன தெரியுங்களா? யூதர்களுடைய திருமணத்தில் 10 வெள்ளிக்காசை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கேஜ்மெண்ட், அதாவது நிச்சயதார்த்த அடையாளமாக பெண்ணுக்கு என்ன பண்ணிட்டு போவாங்களாம், அதை கொடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? அது வாங்கின நாள்லேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இவங்களுடைய திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கிற அன்னைக்கு அந்த 10 வெள்ளிக்காசை என்ன பண்ணுவாங்க, ஒரு செயின் மாதிரி கோத்து. நம்ம கல்யாணங்களில் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, இது எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து தான் வந்தது. அப்போது இதில் நல்லா கவனிங்க, அதில் ஒன்று குறைஞ்சா கூட கல்யாணமே நின்று போயிடுமா? என்னது? ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சா கூட, காணாமல் போச்சுன்னா கூட, அந்த நெத்தி பட்டையில் அது இல்லாமல் அந்த அம்மா திருமணத்துக்கு வந்திருந்தாங்கன்னா திருமணமே நடக்காதான். யோசிச்சு பாருங்க, ஒரு வெள்ளிக்காசு போனால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே போச்சு. யோசிச்சு பாருங்க ஐயா. இந்த ஒரு வெள்ளிக்காசை கூட காத்து கொள்ள தகுதி இல்லாத ஒரு மணப்பெண்ணை ஒரு மணவாளன் கட்டிக்கிறதுக்கே யோசிக்கிறான். நம்முடைய மணவாளன், நாம் மணவாட்டி, நம்மக்கிட்ட கொடுத்த 10 வெள்ளிக்காசை கேட்டார்னா நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த 10 வெள்ளிக்காசு எதற்கு அடையாளமாக இருக்குது பார்க்கலாமா? பார்த்துடலாமா? இப்போ மணவாளன் ஒருவேளை இன்னைக்கு வரும்போது இந்த வெள்ளிக்காசில் எதாவது நம்ம தொலைச்சிருக்கோமா, இல்லை பத்திரமா வச்சுருக்கோமா பார்த்துடலாமா? நம்மக்கிட்ட கொடுத்த வெள்ளிக்காசு இருக்கா? மணவாள் நமக்காக நிச்சயதார்த்தத்துக்காக முத்திரையாக கொடுத்த அந்த காரியத்தை நம்ம வச்சுருக்கோமா பார்த்துடலாமா? ஓகே. ஆதியாகமம் 42:13 வாசிங்க. அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யாரு காணாம போனா? ஒருவன் காணாம போனான். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஒருத்தன் காணாம போன விஷயம் எவ்வளவு முக்கியமானதா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஆதியாகமத்துல இந்த பகுதி இல்லாம பூரணமே படாத ஆதியாகமம். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஒருத்தன் இந்த உலகத்தை அசைத்த ஒரு பாத்திரம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த ஒருத்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் யாரு? யோசேப்பு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த யோசேப்பு இல்லாம ஆதியாகமம் ஃபுல்ஃபில் ஆகாது. யாக்கோபுடைய குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்காது. இன்னைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இன்னைக்கு உருவாகி இருக்க வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டானா, காணாமல் போயிட்டான்னு சொல்லி யார் சொல்றாங்க? அவங்க சொந்த சகோதரர்கள் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ யோசேப்பு ஏன் முக்கியம் அப்படின்றத நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வாசிப்போம். யோசேப்பு ஏன் முக்கியம்னா ஆதியாகமம் 37:2 வாசிங்க.
யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எத்தனை வயசுல? 17 வயசு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆமா, நல்லா கவனிங்க. இன்னைக்கு யோசேப்பு காணாமல் போய்விட்டான். இந்த யோசேப்பு எதற்கு அடையாளம் என்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த யோசேப்பு என்கிற வெள்ளிக்காசு எதற்கு அடையாளம்னா, நல்லா கவனிங்க, துன்மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அது அடையாளம். என்னது? துன்மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை. அது அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், மாமியா இருக்கட்டும், சித்தியா இருக்கட்டும், சித்தப்பாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு தான், துன்மார்க்கம்னா துன்மார்க்கம் தான். அதை வெறுக்கிற ஒரு மனுஷனாக இந்த யோசேப்பு இருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இது எதை குறிக்கிறது? ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கைய, அருவருப்பான ஒரு வாழ்க்கைய அவன் மனசாட்சியின்படி பார்க்கறான். இது சரியில்லை, இந்த குணம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே என்ன பண்றான்? நல்ல விஷயத்தை கை கொண்டுட்டு கெட்ட விஷயத்தை என்ன பண்றான்? அதை யார் செய்தாலும் வெறுக்கிற ஒரு யோசேப்பாக அவன் இருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது யோசேப்பு கிட்ட காணப்பட்ட குணம் என்னது? துன்மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம். ரெண்டாவது யோசேப்பு பாருங்க, அதே 37:3 வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆமே, நல்ல கவனி. இரண்டாவது யோசேப்பு கிட்ட காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு குணம், பெற்றோரால் நேசிக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் அப்போ அந்த நேரத்தில் 11 பிள்ளைங்க, ஒரு பெண் இருக்காங்க. சரியா? 12 பேர் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேர் மேலே காட்டாத ஒரு அன்பை யாக்கோபு யார் மேலே காட்டினார்? யோசேப்பு மேலே. உங்கள் அப்பா அம்மா உங்களை நேசிக்கிறாங்களா? எத்தனை பிள்ளை இருந்தாலும், எத்தனை பொண்ணு இருந்தாலும், எத்தனை பையன் இருந்தாலும் உங்களை யோசிக்கிறாங்களா? நேசிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்பாவுடைய நேசத்தை, பெற்றோருடைய நேசத்தை பெற்ற ஒரு யோசேப்பு இங்கே வேத வசனம் காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே பிள்ளைன்றதுனால நேசிடுவாங்களா? அப்படின்னா எல்லாருமேலையும் யோசேப்பை காட்டிலும் அவங்க அப்பா என்ன பண்ணிக்கணும்? மற்ற பிள்ளைங்களை நேசிச்சிருக்கணும். ஆனால் யோசேப்பை நேசித்தார். அதுக்கு அடையாளமாக அவர் என்ன பண்ணார்? பலவர்ண அங்கேயே அவனுக்கு உடுவித்தார். மற்ற யாருக்குமே கொடுக்கலையே. அப்படின்னா இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கான்? தான் பெற்றோரை, தான் தகப்பனை அவன் என்ன பண்ண? கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தான். அப்பா அம்மாவுக்கு அடங்கி இருக்கிறவனா இருந்தான். அவங்கள எதிர்த்து பேசாதவனா இருந்தான். அவங்க சொல்றதை அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிறவனா இருந்ததுனால தான் வசனம் சொல்லுகிறது, அவன் பெற்றோர்களுடைய நேசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகனாய் இருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. ரெண்டாவது காரியம். மூணாவது, ஆதியாகமம் 37:6-9 வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். போதும், நல்லா கவனிங்க. இங்கே வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களை குறித்து அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணார்? சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் மேலே வைத்த திட்டத்தை, அழைப்பை தேவன் என்ன பண்ணார்? யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக அதை தெரியப்படுத்தினார். அப்போ நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு என்ன இருக்கு? இப்போ ஒரு விஷன் இருக்கு, ஒரு தரிசனம் பெற்றவன், ஒரு அழைக்கப்பட்டவன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. அடுத்ததாக ஆதியாகமம் 39:2 வாசிங்க.
கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். போதும், நல்லா கவனிங்க. இப்போ யோசேப்பை குறித்து வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அன்னைக்கு அப்பாவுக்கு பிடித்த வாழ்க்கையா இருந்தது போல, வானத்தையும் பூமியும் படைத்த அப்பாவுக்கும் அவன் என்ன பண்ணான்? பிரியமானவனா இருந்ததுனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அதே அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. 2 வாசி. திரும்ப வாசிங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. போதும், நல்லா கவனிங்க. இப்ப இரண்டாவதாக இந்த யோசேப்பு கிட்ட என்ன இருக்குது? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றதை நம்ம பார்த்தோம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் செய்கிற காரியங்கள்லாம் வாய்த்தது. அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அது பெருக பண்ணுகிறான் அப்படின்ற ஒரு காரியத்தை இப்ப யார் கண்டுபிடிச்சா? அவனோட ஓனர் கண்டுபிடிச்சாரு. நல்லா கவனிச்சு பாருங்க ஐயா. யோசேப்பு கிட்ட இப்ப அடுத்ததா என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கு? ஆண்டவர் அவனுக்கு வாய்க்க பண்ணுகிற காரியங்களை, சித்திக்க பண்ணுகிற காரியங்களை அனுகூலமாய் அவனுக்கு கொடுக்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொண்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் தொட்டதெல்லாம் பெருகுச்சு, அவன் செய்ததெல்லாம் பெருகுச்சு. அவன் வியாபாரம், அவன் எதெல்லாம் செய்கிறானோ, ஆடு மேய்ச்சா ஆடு பெருகும், வீட்டில் அவங்ககிட்ட நிர்வாகத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாமே பெருகும். அல்லேலூயா. அதை தான் நீங்கள் பின்னாடி இருக்க வசனங்களை வாசிச்சிருப்பீங்க. அடுத்தது பாருங்க, இப்போ வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 39:7-10 வசனங்களை வாசிங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவனை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். நல்ல கவனிங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது என்று எப்படி என்று சொல்லி கேட்டு பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு யோசேப்பு. என்னது? பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு யோசேப்பு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. அந்த வசனம் கவனிச்சு பாருங்க. நித்தம் ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா என்ன பண்ணுது? இந்த வழியில் அவனை மடக்கி போட்டுடலாம், அந்த வழியில் அவனை மடக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எஜமானுடைய மனைவி அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? பல நாளா முயற்சி பண்றாங்க, பல வருஷமா முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான்? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டே வரான்? அவன் ஜெயிச்சுக்கிட்டே வரான். ஒரு கட்டம் போகும்போது அந்த அம்மா அவனுடைய ட்ரெஸ்ஸை பிடிக்கும் போது தான் நிர்வாணமா ஓடினா கூட பரவாயில்ல, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் அதுக்கு விலகி ஓடின மனுஷனா இருந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, யோசேப்பு கிட்ட காணப்பட்ட மேலான குணத்தை பாருங்க. அடுத்து ஆதியாகமம் 41:15 வாசிங்க. ஆதியாகமம் 41:15. பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். போதும், நல்லா கவனிங்க. இப்ப யோசேப்பு கிட்ட என்ன கிருபை இருக்கு? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒரு ஆவிக்குரிய வல்லமை இருக்கு, ஆவிக்குரிய வரம் இருக்கு. ஒருத்தங்க சொப்பனம் சொன்னாலே என்ன பண்ணிடுவான்? ஆவிக்குரிய வரத்தை வச்சு என்ன பண்ணிடுவான்? அர்த்தம் சொல்லிடுவான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவிக்குரிய வல்லமையால நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ஓகே, அடுத்து அதே அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரத்யுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஆமா, என்ன அர்த்தம் இது? என்ன அர்த்தம்? பார்வோன் புகழ்ந்தாரு. என்ன இப்பா எந்த சொப்பனம் சொன்னாலும் உடனே அர்த்தம் சொல்லிடுவேமே, பயங்கரமான ஆளப்பா. எங்க ஆளுங்கிட்ட கூட கேட்டேன், தேறின ஆட்கள் என்கிட்ட இருக்கவங்க, அவங்களாலே சொல்ல முடியல, உன்னால சொல்ல முடியும், எல்லாரும் உன்னை பத்தி சொல்றாங்கப்போ
அவன் என்ன சொன்னான்? நான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய பெருமை இல்லை, மேட்டுமை இல்லை, எல்லாம் எனக்கு தான் தெரியுன்ற அந்த அகந்த அவங்ககிட்ட இல்லை. யோசிச்சு பாருங்க ஐயா, இதெல்லாம் யோசேப்புக்கிட்ட இருக்க குணம். இதை பற்றி 40:8 கூட வசனம் சொல்லுது. சொப்பனம், அந்த வசனத்தை வாசிங்க. 40:8. அதற்கு அவர், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? சொன்னாங்க கேட்டீங்களா? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது யாரோட வேலை? தேவனுக்குரியதல்லவா அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்கயா. அவன் எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை எப்பவுமே என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்ததுங்க, அது அவருடையதுங்க, என்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. இதெல்லாம் யோசேப்புக்கிட்ட இவ்வளோ விஷயத்தை உங்களை படிக்க சொன்னதுக்கு காரணம் என்ன? இவ்வளோ விஷயம் நிறைந்த யோசேப்பு தான் இப்போ எங்கே போயிட்டாரு? காணாமல் போயிட்டார். அண்ணன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தார்? நம்ம வாசிச்ச வசனத்தில், முதல் வசனத்தில், ஒருவன் காணாமல் போய்விட்டான். யோசேப்பு காணாமல் போய்விட்டான். உங்ககிட்ட துன்மார்க்கத்தை வெறுக்கிற குணம் போயிடுச்சா? அதுதான் வெள்ளிக்காசு. காணாமல் போன யோசேப்பு வெள்ளிக்காசுக்கு சமானம். காணாமல் போன பாவத்தை வெறுக்கிற உங்க சுபாவம் உங்ககிட்ட இருக்கான். துன்மார்க்கத்தை வெறுக்கிற காரியம் உங்ககிட்ட இருக்கான். இருக்குன்னா நீ வெள்ளிக்காசை காத்து கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை துன்மார்க்கத்தை வெறுக்கல, நானும் உலகத்தான போல அண்ணன் தப்பு செஞ்சா நானும் தப்பு செய்வேன், அண்ணன் எந்த பாவத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறானோ அதுக்கு நானும் துணையா இருப்பேன், இந்த உலகத்தோடு ஒத்து போற வாழ்க்கை, பாவத்தோடு ஒத்து போற வாழ்க்கை அவங்ககிட்ட இருந்துதா? இல்லவே இல்லை. அப்ப நாமளும் அந்த மாதிரி இருந்தா வெள்ளிக்காசை நாமளும் காத்து கொண்டு வரோன்னு அர்த்தம். ஆனா எப்போ துன்மார்க்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? கர்த்தர் கொடுத்த வெள்ளிக்காசை, அந்த யோசேப்பு என்கிற வெள்ளிக்காசை நாம என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சிட்டோம். யோசிச்சு பாருங்க ஐயா. ரெண்டாவது, அவங்ககிட்ட என்ன இருந்தது? பெற்றோரால் நேசிக்கப்பட்ட ஒரு தான். இன்னைக்கு அந்த நேசம் உங்க பெற்றோர்கிட்ட இருந்து உங்ககிட்ட வருதான்? அது வரலன்னா நீங்க உங்க வெள்ளிக்காசை தொலைச்சிட்டீங்க. பிள்ளையா இருக்கிறவங்களே, உங்க அப்பா அம்மாவுடைய அன்பை பெற்றிருக்கீங்களா பாருங்க. உங்க அப்பா அம்மாவுடைய அன்பை நீங்க பெறாம அவங்க அவங்களை பார்த்தாலே வெறுக்கிறாங்க, உங்க கூட பேசுறதுக்கு பிடிக்கல, நீங்க தனியா இருக்கீங்க, அவங்க ஒரே வீடு ஆனா பிரிவினை. யோசிச்சு பாருங்க. ஒரே வீடு, பேச்சுவார்த்தை இல்லை, என்னன்னா என்ன கடமைக்காக பேசுற ஒரு வார்த்தை பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்குள்ள இருக்குன்னா நீங்க பிள்ளைகள் உங்க வெள்ளிக்காசு தொலைச்சிட்டீங்க. உங்க வெள்ளிக்காசு தொலைச்சிட்டீங்க. நீங்க உங்க வெள்ளிக்காசு தொலைச்சிட்டீங்க. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. அடுத்ததா, அவன் தரிசனம் பெற்றவன். அந்த தரிசனத்தை நோக்கி தான் ஓடுறான். அண்ணன் பகைச்சாலும் தரிசனம் வேணும், அப்பா பகைச்சாலும் தரிசனம் வேணும், குழியில போட்டாலும் தரிசனம் வேணும், ட்ரெஸ் அவுத்தாலும் தரிசனம் வேணும், அடிமையா வித்து போட்டாலும் தரிசனம் வேணும். உங்க தரிசனத்தை காத்துக்கொள்றீங்களா? உங்க தரிசனத்தை நோக்கி நடக்கிறீங்களா? உங்க அழைப்பை நோக்கி நீங்க நடக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நோக்கி நீங்க நடக்கிறீங்களா? அதை சுதந்திரிக்கணும், அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும், அதை நான் சுதந்திரிக்கணுன்ற எண்ணம் முனைப்பு உங்ககிட்ட இருக்கா? அப்போனா நீங்க வெள்ளிக்காசை காத்து கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க வெள்ளிக்காசை தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க தரிசனம் உங்ககிட்ட இருக்கா ஐயா? நிறைய பேருக்கு தரிசனமே ஞாபகம் இல்லை. தரிசனம்னா என்னன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் என்னன்னே தெரியல, என்னை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்னன்னே தெரியல, அதையே இன்னும் கேட்கல, அப்படின்னா என்னதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம வெள்ளிக்காசை தொலைச்சிட்டோம். நம்ம வெள்ளிக்காசை தொலைச்சிட்டோம். அடுத்தது, அவருடைய கர்த்தரோடு இருந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளா? ஏனோக்கு போல, நோவாவை போல, பரிசுத்தவான்களை போல தேவனோடு நடக்கிற பிள்ளைகளா இருந்தா நீங்க உங்க வெள்ளிக்காசை காத்து கொண்டு வரீங்க. இல்லைன்னா மனவாட்டியாகிய நீங்கள நானும் என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய வெள்ளிக்காசை. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருக்கீங்களா? இல்லை எல்லா நாளும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பக்தியா இருக்கிறது இல்லைங்க. எல்லா நாளும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றது தான் கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை. அதுதான் வெள்ளிக்காசை காத்து கொள்ளுகிற வாழ்க்கை. நம்மகிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. இருந்தா வெள்ளிக்காசை நம்ம காத்துக்கிட்டு வரோம், இல்லைன்னா தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. காரிய சித்தி.
முன்னாடிலாம் ஜெபம் பண்ணால் உடனே அற்புதம் நடக்குது. இப்போல்லாம் ஜெபம் பண்ணால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. தொலைச்சிட்டிங்களா பாருங்கள் உங்கள் ஜெப ஜீவியத்தை. உங்கள் வல்லமையை எங்கேயா தொலைச்சிட்டிங்களா பாருங்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க முடியாத அளவுக்கு காதை பொத்திக்கிட்டு இருக்காரா பாருங்க. உங்கள் ஜெபம் அவருக்கு இன்பமாக இல்லை. நீதிமான்களுடைய ஜெபத்தையோ அவர் நேசிக்கிறார், கேட்கிறார், பிரியமாக இருக்கிறார். ஆனால் நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சத்தம் போடாத அப்படின்னு காதை மூடி வச்சிருக்கார். வெள்ளிக்காசு தொலைச்சிட்டோமான்னு பாருங்க. அல்லேலூயா. பாவத்துக்கு இடம் கொடுக்குறீங்களா? பாவத்துக்கு இடம் கொடுக்குறீங்களா? முதல் நாள் எதிர்த்து நின்றுட்டேன் பிரதர், 2வது நாள் என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். 3வது நாள் அவன் கொஞ்சம் கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். இல்லை அவன் கூப்பிட்டான், அந்த பொண்ணோட நான் போயிட்டேன். யோசிச்சு பாருங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்குறீங்களா? எல்லா நாளும் எதிர்த்து நின்னான் யோசேப்பு. 1 நாள் 2 நாள் இல்லை. அந்த அம்மா எத்தனை முயற்சி எடுத்தாங்களோ, பணத்தால் அடித்து பார்த்தாங்க, அதிகாரத்தால் அடித்து பார்த்தாங்க, என்னென்ன முயற்சி எடுத்தாங்களோ அத்தனை முயற்சியும் அவன் என்ன பண்ணான்? தோல்வி அடைய பண்ணான். அவன் ஜெயிச்சுக்கிட்டே போனான். அதுதாங்க அவன் யோசேப்பு. நீங்கள் பாவத்தை ஜெயிக்கிறீங்களா இல்லை பாவத்துக்கிட்ட தோற்று போகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். தானியேல்கிட்ட இதே மாதிரி தான் வந்தது போராட்டம். தானியேல் ஜெயிச்சான். யோசிச்சு பாருங்க. இதே போராட்டம் சிம்சோனுக்கிட்ட வந்தது. சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு? தோத்து போயிட்டார். தன்னுடைய அபிஷேகத்தை இழந்துட்டார். தன்னுடைய வெள்ளிக்காசை சிம்சோன் இழந்து விட்டார். நீங்கள நானும் எப்படிங்க ஐயா? நீங்கள் நானும் எப்படி? யோசிச்சு பாருங்க. இப்படிதான் அருமையான யூதாஸ் காரியத்து வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். கடைசியில் அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்தான். தேவனுடைய சீசன்ற ஸ்தானத்தை, தேவனுடைய பிள்ளைன்ற ஸ்தானத்தை இழந்து நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்காசை இழந்துட்டான். மணவாளன் கொடுத்த நிச்சயதார்த்த அந்த முத்திரை காரியத்தை இழந்துட்டான். யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு ஐயா? உன் ஆவிக்குரிய வல்லமை எங்கே போச்சு ஐயா? தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற அந்த கேரக்டர் எங்கே போச்சு ஐயா? இன்றைக்கி நம்மக்கிட்ட வர்றதெல்லாம் என்னால் முடியும், நான் பண்ணிடுவேன், நான் சாதிச்சிருவேன், நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். இல்லைங்க, பெருமை இருக்குன்னு அர்த்தம். நம்மளை அறியாமல் நம்ம தாழ்த்தாமல் இன்னமும் நமக்குள்ள பெருமையோடு மேட்டுமையோடு அகந்தையோடு நடந்து கொள்கிறோம். யார் எவ்வளோ தான் நம்மளை உசுப்பேற்றினாலும் யோசேப்பு போல் நம்ம என்ன பண்ணணும்? நானல்ல, தேவனே உத்தரவு கொடுக்கிறவர்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. யோவானை குறித்து வசனம் சொல்லுது, அவர் பெருகவும் நான் செருகவும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தான். அவன் தன்னை அழிச்சுக்கிட்டான், ஆனால் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தான். யோசிச்சு பாருங்க ஐயா, நாம் எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்றைக்கி உங்கள் யோசேப்பு உங்ககிட்ட இருக்கானா? கர்த்தர் கொடுத்த வெள்ளிக்காசு உங்ககிட்ட இருக்கா? இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இதெல்லாம் இருக்கா? ஏன் யோசேப்பு காணாமல் போனா? இது என்னைக்கு நம்ம இந்த கேரக்டர்லாம் நம்மக்கிட்ட இல்லையோ அன்னைக்கு நாமளும் யோசேப்பை தொலைச்சிட்டோம், நம்ம வெள்ளிக்காசை தொலைச்சிட்டோம். மணவாளன் நம்மளை நம்பி கொடுத்துட்டு போன நம்முடைய திருமண நிச்சயதார்த்த அடைமான பொருளை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சிட்டோம்னு அர்த்தம். அப்புறம் நமக்கு எப்படி திருமணம் நடக்கும் சொல்லுங்க? ஏசப்பா வரப்போறாரு, ஏசப்பா வரப்போறாரு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் தொலைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளிக்காசு, ஒரு ஆள் 1 தொலைச்சிது, ஒரு ஆள் 2 தொலைச்சிது, ஒரு ஆள் 3 தொலைச்சிது. கடைசியில் வரும்போது வெறும் நெத்தியோட இருப்பீங்க. யோசிச்சுங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மணவாளன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அந்தோ பரிதாபம். நான் 10 வருஷம் விசுவாசி, ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு, வேஸ்ட். நான் பிறப்புலையே எங்கள் அப்பா அம்மா தாத்தன் பாட்டன் பூட்டன் எல்லாம் கிறிஸ்தவங்க தான். வெள்ளிக்காசு எங்கேயா? உன் என்ட்ரி டிக்கெட் எங்கே? என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே இல்லை, எப்படி உன்னை உள்ளே விடுறது? கேட்பாங்களா இல்லையா? ஒரு ட்ரெயினில் ஏறினா கூட பிளாட்பாரத்தில் நிற்கிறதுக்கே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லைன்னா உடனே என்ன பண்ணுறாங்க? ஃபைனை போட்டு போடுறாங்க. டிடிஆர் உள்ளே வந்தவொடனே என்ன கேட்குறாரு? டிக்கெட் எங்கன்னு கேட்குறாரு. பரலோக டிக்கெட் எங்கேயா? உங்கள் வெள்ளிக்காசு இருக்கா? இந்த கேரக்டர்லாம் இருக்கா? காத்து கொண்டு வரீங்களா? நான் இன்னமும் யோசிப்பை தொலைக்கல பிரதர், எனக்குள்ளே தான் வச்சுருக்கேன், பத்திரமா காத்துக்கிட்டு வரேன், இதில் ஒன்று கூட குறையில இருக்கா? யாரா அப்படி இருக்கீங்களா? அப்போனா நீங்கள் வெள்ளிக்காசை காத்துக்கிட்டு வரீங்க, அவர் எடுத்துக்கொள்கிறதுக்கு தகுதியான ஆளாக இருக்கீங்க. இல்லைனா
இன்றைக்கே நம்மளை சீர் பண்ணணும். இன்றைக்கே நம்ம யோசிப்பை தேடணும். நமக்குள்ளே தேடுங்க. எங்கே கோட்டை விட்டேன்னு பாருங்கள், எங்கே இழந்துட்டோன்னு பாருங்கள், எங்கே தொலைச்சேன்னு பாருங்கள், எந்த குழியில் நம்ம யோசிப்பை போட்டோன்னு பாருங்கள், யார்கிட்ட வித்துட்டோன்னு பாருங்கள். ஏசப்பாவை நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை எங்கே தொலைச்சிட்டோன்னு தேடுங்க. தேடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வர்றதுக்குள்ளே எப்படியாச்சும் கூட்டி பெருக்கி கண்டுபிடிச்சிருங்க உங்கள் திருமண அடையாள சின்னத்தை. அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 வசனம் இருக்குது, பார்க்கலாமா? என்ன சொல்லுங்க? ரெடியா? சரி, 1 சாமுவேல் 9:3 வாசிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். போதும், நல்லா கவனிங்க. இப்ப 2வது என்ன காணாம போச்சு? கழுதை காணாம போச்சு. கழுதை காணாம போனா கூட நான் தேடணுமா? யோசிச்சு பாருங்க. சொல்லதான் சொல்றீங்க, ஒரு டெய்லி ஒரு 20 லிட்டர் பால் கறக்கிற ஜெர்சி பசு காணாம போச்சு சொன்னா கூட ஏதாவது வச்சு வியாபாரம் பண்ணி பொழைச்சிப்பேன். கழுதையை வச்சு நான் என்னையா பண்றது? இல்லை, கழுதை காணாம போச்சு, தேடுறதுக்கு ஒருத்தன் போனானா? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கழுதை எதற்கு அடையாளமா இருக்கு? சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நல்லா கவனிச்சிங்களா? கழுதை எதுக்கு அடையாளமா இருக்கு? ஐயா, ஏசப்பா அந்த கழுதை மூலியம்தான் தன் ஜனத்தை சந்திக்க விரும்புகிறார். ஏசப்பாவை சுமந்து செல்றதுக்கு ஒரு கழுதை தேவை. அவர் சொல்றார், கழுதைய மேலையும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், சின்ன பிள்ளைங்களோடவும் பெரியவங்களோடவும் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? கழுதை ஏசப்பாவை சுமந்துட்டு போச்சு, அவருடைய ஜனத்தண்டைக்கு அழைத்து கொண்டு போனது. நாம் இயேசுவை சுமக்கிற பாத்திரமா இருக்கிறோமா? ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரமா இருக்கோமா? அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கிறோமா? இந்த பாத்திரத்து மேலே தான் அவர் வாசம் பண்ணுவார். இந்த பாத்திரத்தை தான் எடுத்து பயன்படுத்துவார் அவருடைய ஜனங்களை விடுவிக்க. யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை அவர் தொடுவதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக ஒரு கழுதை மேலே தான் ஏறி போனார். அந்த கழுதை இன்னைக்கு நீங்களாம் நானா இருக்கோமா? இயேசுவை சுமந்து செல்றோமா? இயேசுவின் பிரசன்னத்தை சுமந்து செல்றோமா? அவருடைய அபிஷேகத்தை காத்து கொண்டு வரோமா? அவர் நம்ம கொண்டு பலத்த கிரியைகளை செய்கிறாரா? யோசிச்சு பாருங்க. பேதுரு நடந்து போனாரு, அவருடைய நிழல் பட்டு ஜனங்க என்ன பண்ணாங்க? சுகமானாங்க. சுமந்து செல்லுகிற கழுதை பேதுரு. இன்னைக்கு நீங்க நானும் எப்படி? யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம நிழல், நம்முடைய மூச்சு காற்று அநேகரை சுகப்படுத்துதா? அநேகரோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துதா? அநேகரை இயேசுவை அறிந்து கொள்ள அந்த காரியங்கள் உதவுதா? யோசிச்சு பாருங்க. ஒரு கழுதை ஏசப்பாவை சுமந்து சென்னுச்சு. அதனால தான் இன்றைக்கியும் கடைகளில் என்னை பார்த்தா யோகம் வரும்னு சொல்லிட்டு கழுதையை வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இயேசுவை ஒரு காலத்தில் நீங்கள் சுமந்து இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி இயேசுவை சுமந்து இருக்க ஸ்தானத்தை காத்து கொண்டு வரீங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா. உங்ககிட்ட அந்த கிருபை இருக்கா? இல்லை தொலைச்சிருந்தீங்கன்னா தேடி கண்டுபிடிங்க. சவுலை போல தேடி போங்க. உங்கள் கழுதை எங்கே தொலைச்சிங்கன்னு பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை எங்கே தொலைச்சிங்கன்னு பாருங்கள். இயேசுவோடு உங்களுக்கு இருந்த நெருங்கிய ஜீவியத்தை எங்கே தொலைச்சிங்கன்னு பாருங்கள். அது எந்த காட்டில் மேயுதுன்னு பாருங்கள். தயவு செய்து சொல்கிறேன், இயேசு இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை. ஏதோ கடமைக்காக வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாவர கூட்டம் நம்ம இல்லை. நாம் எல்லாத்தையும் மாற்றுற கூட்டம், தேவனை சுமந்து செல்லுகிற கூட்டம், தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற கூட்டம், ஜனங்களிடத்துல இயேசுவை காட்டி கொடுக்கிற கூட்டம், ஜனங்களை இயேசு வண்டியில் நடத்துகிற கூட்டம், இயேசுவை பவனியாக, ஊர் ஊராக, தெரு தெருவாக, வீடு வீடாக கொண்டு போய் இயேசுவை அறிந்து கொள்ள செய்கிற கூட்டம். நாம் அவரை சுமந்து செல்லலைன்னா வேற யார் சுமந்து செல்லுவா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு காலத்தில் நான் ஆண்டவரை நல்லா துதித்தேன், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணேன். இன்னைக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் என்னையா? இன்னைக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன?
அன்னைக்கு 10 ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினேன், இன்னைக்கு 100 பேரை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் உங்கள் வெள்ளி காசை காத்து கொண்டு வரீங்க, உங்கள் கழுதையை காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் தேவனை இன்னும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, அவரோட பிரசன்னத்தை நீங்கள் காத்து கொண்டு தான் வரீங்க. இன்னமும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, ஒரு ஆத்மா கூட சுவிசேஷத்தை அறிவிக்க முடியல, ஒரு ஜனங்க கூட இயேசுவின் அன்பை என் மூலமாக அறிய முடியல அப்படின்னு சொல்கிறாங்களா? எங்கேயோ தொலைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எங்கேயோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டீங்க அர்த்தம். கொஞ்சம் தேடி பாருங்கள், கொஞ்சம் தேடி பாருங்கள். ஏதோ வந்தோம் போனோம் இல்லைங்க, டைம் பாஸுக்காக சபைக்கு வரக்கூடாது. இது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சினிமா தேட்டர்களை கட்டி விட்டுருக்காங்க. நல்லா ஜாலியாக பப்பு குடிச்சிக்கிட்டு வெறிச்சிக்கிட்டு பெண்களோட ஆட்டம் போடுறதுக்கு அது நேரம் நிறைய கடத்துறதுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்தால் இப்படி தான் வாழணும், உங்களை தேடணும், ஆண்டவரோட வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அவரோட வார்த்தை. இன்றைக்கி ஏசப்பா உங்களை பயன்படுத்துகிறாரா பாருங்கள். ஏசப்பா பயன்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏசப்பாவுக்கு என்ன தூரம், ஏன் இடைவெளி, எதனால் ஏசப்பா விட்டு விலகி நீங்கள் போகிறீங்க? தேடி பாருங்கள். தேடி பார்த்தா தான் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். சவுலை போல காணாமல் போனான், அவனுடைய கழுதையை அவன் தேடி போனான். அதனால தான் அவனை கர்த்தர் ராஜாவாக இஸ்ரவேலில் அபிஷேகம் பண்ணார். தேடுறவனுக்கு தான் கழுதை கிடைக்கும், தேடுறவனுக்கு தான் இழந்து போன அபிஷேகம் கிடைக்கும், தேடுறவனுக்கு தான் இழந்து போன ஆவிக்குரிய ஜீவியத்தை திரும்ப பெற முடியும், ஆவிக்குரிய ஸ்தானத்தை திரும்ப பெற முடியும், உங்கள் ஓட்டத்தை திரும்ப பெற முடியும், உங்கள் அபிஷேகத்தை திரும்ப பெற முடியும், உங்கள் வல்லமையை திரும்ப பெற முடியும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவா. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்பேன். எரேமியா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 50:6. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். போதும். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடு. இப்போ என்ன காணாமல் போச்சான்? ஆடு. முதல்ல யோசேப்பு காணாமல் போனார், அப்புறம் கழுதை காணாமல் போச்சு, இப்போ ஆடு காணாமல் போயிடுச்சு. பாருங்க, ஆடு காணாமல் போயிடுச்சு. இந்த ஆட்டை குறித்து அவர் என்ன சொல்றாரு? ஆடு யாராம்? என்னுடைய ஜனங்கள்னு அவர் அந்த வசனத்திலே சொல்றார். ஏன் ஜனங்க காணாமல் போச்சு, ஏன் ஆடு காணாமல் போச்சு? ஞாயிற்றுக்கிழமை சில ஆடு காணாமல் போயிடுது. சில ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்த உடனே சில ஆடு காணாமல் போயிடுது. சில ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா சில ஆடுகளை காணாமல் போயிடுது. ஆமாம் ஆமாம். எப்படி ஐயா? கர்த்தருடைய ஆடே, நீ எங்கே போகிற, எங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க? உன் தொழுவம் இது இல்லையா? உன் கொட்டகை இது தானே? இந்த இடத்த விட்டு உனக்கு எங்கே வேலை ஞாயிற்றுக்கிழமை? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை தேட. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தோறும் கர்த்தர் எங்கே இருந்தாராம்? தம்முடைய வழக்கத்தின்படி அவர் ஜெப ஆலயத்தில் இருந்தார். பிள்ளைங்க வசனம் கூட சொன்னாங்க பாருங்க, ஓய்வு நாளுக்கும் கர்த்தர் ஆண்டவராக இருக்கார். நல்லா கவனிச்சு, அவரே தேவாலயத்தில் தான் இருக்காருன்னா அவருடைய ஆடுக்கு எங்கேயா வேலை? மேய்ப்பனும் இங்கே இருக்காரு, ஆடு எங்கே இருக்கு? மேய்ப்பனை ஃபாலோ பண்ண வேண்டியதானே ஆடோட வேலை இல்லை? அதானே உண்மை. அவரே இங்கே தான் இருக்காராம், ஆனால் நாம் எங்கே இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இப்போ வசனம் சொல்லுது, ஏசப்பாவுடைய கேரக்டர் என்ன பாருங்க. எசேக்கியேல் 34:4 வாசிங்க. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். என்னதான் காணாம போனதை என்ன பண்ணணுமா? தேடணும். காணாம போன ஆடை தேடணும். உங்களை நீங்களே தேடி பாருங்க. நீங்க காணாம போயிட்டீங்களா? தேடி பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள தான் இருக்கீங்களா? இல்லை ஒரு பைபிளை நான் வச்சுக்கிறதுனால நான் ஏசப்பாக்குள்ளே இருக்கேன் சொல்லிடாதீங்க. ஏன்னா பைபிள் லிட்ரேச்சரில் நிறைய பைபிள் இருக்கு இல்லை? உண்மைதானே? பைபிள் பிரிண்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸு கடையில் பாருங்கள், பாக்ஸாக வச்சுருப்பாங்க. அங்கே ஏசப்பா கூட இருக்காரா? யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, நான் நிறைய இங்கிலீஷ் பைபிளு, எபிரேய பைபிளு, அதை இதெல்லாம் வச்சுருக்கேன். இல்லை, பைபிளை வச்சிருக்கிறதுனால ஒருத்தன் தேவனுடைய பிள்ளை கிடையாது. யோசிச்சு பாருங்க. சபைக்கு நான் கரெக்டாக வந்துடுறேன், அதனால்
கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். ஆடுனா மேய்ப்பன் இருக்கிற இடத்துல தான் போகும். நான் போன வாரம் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டினேன் சிஸ்டர், உங்களுக்கு காட்டினேன்னா அதில் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வசனம் யோவானில் வாசிப்போம் இல்லையா? அது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால அது அவங்களுக்கு செவி கொடுக்காது, அவங்க பின்னாடி போவாது அப்படின்னு நம்ம வசனத்தை வாசிச்சிருக்கோம். உண்மையிலேயே அது வரைக்கும் அந்த வசனத்தினுடைய புரிதல் ஏதோ லிட்ரலாக படித்ததோடு தான் நான் இருந்தேன். ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை ஒன்று பார்த்தேன். ஒரு மேய்ப்பன் வந்து ஆடு மேய விட்டுருக்கார். நல்லா கவனிங்க. அந்த மேய்ப்பனுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடை மேய்ப்பன் கூப்பிட்றது போலவே கூப்பிட்றாங்க. சரிங்களா? அந்த ஆடு சட்டை கூட பண்ணல. ஒரு 2-3 பேர் அதே மாதிரி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, சட்டையே பண்ணல. ஆனால் கடைசியாக அந்த மேய்ப்பன் தன்னுடைய குரலை கொடுத்தவுடனே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாடு அப்படியே நிமிர்ந்து பார்த்து மேய்ப்பனை நோக்கி ஓடி வருதுங்க. எத்தனை ஆடு இருக்குது அத்தனையும் ஓடி வந்துருச்சு பாருங்க. எனக்கு ஆச்சரியம், என் ஆடுக என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கவனிச்சு பாருங்க, ஒரு ஆடு தான் மேய்ப்பனை தெரிஞ்சு வச்சிருக்கு, அவன் சத்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கு, அவன் கூப்பிட்டா போகணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. இங்கே இருக்க ஆடு எங்கேயா போச்சு? இங்கே இருக்க ஆடு எங்கே போச்சு சொல்லுங்க. உங்க மேய்ப்பன் சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? உங்க தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? யோசிச்சு பாருங்க. காணாம போனதை தேடுங்க, தயவு செய்து தேடுங்க. ஏன் அப்படின்னா ஏசப்பாவுடைய குணம் பாருங்க. 34:16, அதே எசேக்கியேல் 34:16 வாசிங்க. நான் காணாமற் போனதை தேடி. என்னவா? காணாமற் போனதை தேடி. ஏசப்பா சொல்ற, நான் காணாம போனதை தேடுற ஆளு. அதனாலதான் வசனம் சொல்லுது. மத்தேயு 10:6 வாசிங்க. மத்தேயு 10:6. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். என்ன சொன்னாரு? யார் வீட்டுக்கு போக சொன்னாரு? சீசர்களா? இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்க அப்படின்னு சொன்னார். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார். இஸ்ரவேல்னா யாருன்னு போன வாரம் தான் பார்த்தோம். யாரு? இஸ்ரவேல் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லி மோசே சொல்றாரு. அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு நாம என்ன செய்யணும்? யார் ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுது. அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவங்கள தான் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலராக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்கள அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் தான் இப்ப என்னவாகி போச்சு? காணாம போயிடுச்சு. இப்ப இஸ்ரவேல் காணாம போயிடுச்சு. சேஷ்ட புத்திரன் காணாம போயிட்டான். இரட்டிப்பான நன்மையை பெறுறதுக்கு வாக்குத்தத்தம் பெற்றவன் இப்ப என்ன ஆயிட்டான்? காணாம போயிட்டான். யோசிச்சு பாருங்க ஐயா. காணாம போன அந்த இஸ்ரவேலை தேடி தான் ஏசப்பா என்ன பண்றாரு? தன்னுடைய சீஷர்களை அனுப்புறாரு. இப்போ வசனம் லூக்கா 15:4-6 வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? ஆமா, ஏசப்பா தன்னைதான் சொல்றாரு. தொலைஞ்சு போன தன் ஆடை கண்டுபிடிச்சா ஏசப்பா என்ன பண்றாராம்? சந்தோஷப்படுறாராம். அது என்ன பண்றாராம்? தோல் மேலே போட்டுக்கிட்டு தன் நண்பர்களாம் கூப்பிட்டு என்ன சொல்ல, நான் 100 ஆடு வச்சிருந்தேன், அதில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்? அந்த ஒரு ஆடை தேடி அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். என் ஆடு தொலைஞ்சு போல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாராம்? தோல் மேலே போட்டு சந்தோஷப்படுறாரு. உங்களை அது மாதிரி போட்டிருக்காரா? கண்டுபிடிச்சிட்டாரா ஏசப்பா? இல்லை இன்னும் ஏசப்பா கண்டுபிடிக்க முடியாத தூரத்தில் நம்ம இருக்கோமா? யோசிச்சு பாருங்க ஐயா. இயேசு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் நம்ம எங்கேயோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோமா? அப்போ கர்த்தருடைய மேய்ச்சலை காட்டிலும் வேற ஏதாவது காரியம் உங்களுக்கு மேய்ச்சல் உங்களுக்கு இன்பமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்படிதானே அர்த்தம்? மேய்ப்பன் காட்டுற மேய்ச்சலை காட்டிலும் வேற ஒரு மேய்ச்சல் இன்பமா இருக்கிறதுனால தான் நீ என்ன பண்ணிடுற? தொழுவத்தை விட்டுட்டு போயிடுற. யோசிச்சு பாருங்க ஐயா. 2 மேய்ப்பன் தான், ஒன்று ஏசப்பா, இன்னொன்று பிசாசு. நீங்கள் எந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணுறீங்க? ஏசப்பாவை ஃபாலோ பண்ண இங்கே தானே இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஏசப்பா உங்களோட மேய்ப்பராக இருந்தால்
நீங்கள் எங்கே மேய வரணும்? இங்கே தானே மேய வரணும். அப்போ பிசாசு மேய்ப்பனா இருந்தா ஆமாம், நம்ம வெளியே தான் இருப்போம், ஊரை சுற்றின்னு தான் தெரியும். யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். 24ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் வாசிங்க. குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமா, கெட்ட குமாரனுடைய கதையோட எண்டு தான், கிளைமேக்ஸ் தான். காணாம போன அந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? வீட்டுக்கு வந்த உடனே அப்பா சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான். அப்பாக்களுக்கெல்லாம் பிள்ளைங்க எப்போ மனம் திரும்பி வருவாங்க, என் பையன் எப்போ மனம் திரும்பி வருவான், என் பொண்ணு எப்போ மனம் திரும்பி வரும்னு இந்த உலகத்து அப்பா அம்மா அங்கே காத்திருக்கிறது போல பரலோக அப்பா அம்மாவும் என்ன பண்ணுறாரு? காத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. கடைசியாக ஒரு வசனம், எரேமியா 23:4 வாசிங்க. எரேமியா 23:4. அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, நல்ல மேய்ப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து தொலைஞ்சி போகாதபடிக்கு உங்களை காத்து வரும்போது அதை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க ஐயா. இன்னைக்கு 3 காரியம், ஒன்று யோசேப்பு, ஒன்று கழுதை, இன்னொன்று ஆடு. இது காணாமல் போச்சு, தேடி கண்டுபிடிச்சிங்களா? எத்தனை பேர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போகிறீங்க? யோசேப்பை கண்டுபிடிச்சவங்க எத்தனை பேர்? கழுதையை கண்டுபிடிச்சவங்க எத்தனை பேர்? ஆடை கண்டுபிடிச்சவங்க எத்தனை பேர்? யோசிச்சு பாருங்க. காணாமல் போனதை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதோட அரணுக்கு திரும்புங்க. இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருந்து திரும்புன்னு சொன்னார். ஜாக்கிரதையாக இருந்து திரும்புன்னு சொன்னார். நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம வெள்ளிக்காசை தொலைக்க மாட்டோம், வெள்ளிக்காசாகிய யோசேப்பை தொலைக்க மாட்டோம், வெள்ளிக்காசாகிய கழுதையை தொலைக்க மாட்டோம், வெள்ளிக்காசாகிய ஆடை தொலைக்க மாட்டோம். அதை தேடி கண்டுபிடிச்சி இப்போ ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி இரட்டிப்பான நன்மையை கத்த தருவா. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. இன்றைக்கி இரட்டிப்பான நன்மையை தருவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசியிருக்கிறா. எனக்கு தெரியும், இங்கே இருக்க எல்லாரோடு கர்த்தர் பேசியிருக்கிறா. இங்கே யோசேப்பை தொலைச்சவங்க இங்கே இருக்கீங்க, கழுதையை தொலைச்சவங்க இங்கே இருக்கீங்க, ஆடுகளை தொலைச்சவங்க இங்கே இருக்கீங்க. அதை தேடி கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என் சகோதரனே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், என் சகோதரியை உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என் தேவ பிள்ளைய வாலிப தம்பி, என் வாலிப தங்கச்சி பிள்ளைகளாம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் தொலைத்த உங்கள் வெள்ளி காசை தேடி கண்டுபிடிங்க. மணவாட்டியை திருமணத்துக்காக நிச்சயித்த அந்த வெள்ளி காசை தொலைச்சிடாதீங்க. உங்கள் என்கேஜ்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷனை தொலைச்சிடாதீங்க. உங்கள் முத்திரையை தொலைச்சிடாதீங்க. முத்திரை இல்லைன்னா, வெள்ளி காசு இல்லைன்னா திருமணம் நடக்காது. யோசேப்பு இல்லைன்னா திருமணம் நடக்காது. கழுதை இல்லைன்னா திருமணம் நடக்காது. ஆடு இல்லைன்னா திருமணம் நடக்காது. நீங்கள் ரட்சிப்பை இழக்கலாம், ஒருவேளை வருகையை இழக்கலாம், மணவாளன் உங்களை வேணான்னு சொல்லி உங்களை ஒதுக்கலாம். நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க? என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்க? தொலைஞ்சதாகவே இருக்கட்டும் நினைக்க போகிறீங்களா? இல்லை அதை தேட போகிறீங்களா? அதை தேட போகிறீங்களா? அதை தேட போகிறீங்களா? தேடி கண்டுபிடிச்சிருங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் தொலைச்ச யோசேப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நான் தொலைச்ச கழுதையை திரும்ப பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. நான் தொலைச்ச ஆடை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. அதை தேடி கண்டுபிடிக்க எனக்கு வசனம் என்கிற தீபத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு கூட்டி பெருக்கி என் வெள்ளி காசை நான் தேடி கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்தீங்களே, நன்றி சொல்லுங்க.
இப்ப மனம் திரும்புங்க. இப்ப அரணுக்கு நேரா திரும்புங்க. சந்தோஷமா ஏசப்பா உங்களுக்கு நன்மையை தருவா. இன்றைக்கே தருவா. இரட்டிப்பான நன்மையை தருவே, அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறா. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கண்ணீரோடு பேசுங்க. எதையெல்லாம் தொலைச்சிங்களோ, எதையெல்லாம் பேசுறீங்களோ, எதையெல்லாம் பேச தொலைச்சிங்களோ அதெல்லாம் தேடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஏசப்பாகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அல்லேலூயா.